திமுக வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்றத ஒத்துக்கிறாங்களா? கண்டிப்பா திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான கூட்டணி அவங்க கிட்ட பலமா இருக்கு. இப்போ இந்த ரோல் எப்படி பிளே பண்றாருன்னா, விஜய் இந்த எலெக்ஷன்ல நிற்கும் பொழுது சிறுபான்மை மக்களை ஓட்ட பிரிப்பார் கண்டிப்பா. அப்ப பிரிக்கும் போது ஏற்கனவே ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒரு பார்ட்டி வந்து கண்டக்ட் பண்ணி எல்லா கட்சியெல்லாம் சேர்த்து ஒரு தேர்தலை சந்திச்சாங்க, மக்கள் நல கூட்டணின்னு. அப்ப என்ன நிலைமையாச்சு? ஆளுகின்ற அரசை தான் மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. தனிப்பெரும்பான்மையோட மெஜாரிட்டியோட ஜெயலலிதா செகண்ட் டைம் கண்டினியூவா வின் பண்றது வந்து நடந்துச்சா இல்லையா? ஸோ இதைத்தான் வந்து அஜெண்டாவை எடுத்து பண்றாங்க. ஒரு ஐடியாலஜி தான் இது. இப்போ விஜய் வந்து ஓட்டை பிரிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? டிஎம்கே வின் பண்ணும். இப்போ இவங்களுடைய அஜெண்டா என்ன? எதிர்கட்சியாக நிற்கணும், ஒரு பெரிய பொறுப்புல எதிர்கட்சியாக இருக்கணும். அதே மாதிரி தனிப்பெரும்பான்மை எங்களால் தான் இங்கே ஜெயிச்சு நாங்கள் வந்து எதிர்கட்சியாக நிற்கிறோம். இப்போ யாரு எதிர்கட்சி தலைவரான மெஜாரிட்டி யாருன்னு பார்த்துட்டு நயனா நாகேந்திரன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எடப்பாடியை வந்து முடிச்சு விடுற வேலையை வந்து மிக தெளிவாக பிஜேபியும் சரி, குறிப்பாக நம்ம ஜெண்டா வந்து பக்காவாக ஒரு பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஜெண்டா வந்து மதிக்கல எடப்பாடி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால தான் கூப்பிட்டு மிரட்டினாராங்க. மிரட்டியும் கூப்பிட்டாரு அப்படின்னு வச்சுங்களாமே. அடுத்த தேர்தலில் என்ன நடக்கும் பார்த்தா ஏடிஎம்கே அழிச்சிருவாங்க, கண்டிப்பாக அழிச்சிருவாங்க. அது வந்து அப்பட்டமா தெரியுது எல்லாருக்கும். சின்ன குழந்தை கூட கேட்டால கூட சொல்லிடுவாங்க, இதுக்கு வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு பேசணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக ஏடிஎம்கே அழிய போகுது. அதுக்கு ஒரு காரணம் பிஜேபி தான். பிஜேபி ஆளாத மாநிலங்களில் எப்படிலாம் ஆட்சியை பிடிக்கிறாங்க, எப்படிலாம் வந்து எம்எல்ஏஸ் விலைக்கு வாங்குறாங்க, அவங்க தலைமையில் ஒரு ஆட்சி எப்படி உருவாக்குறாங்கன்றது தான் அடுத்த பிளான். தமிழ்நாட்டில் பலிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நடந்துடுச்சுன்னா, இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கால் பதிப்பதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற ஒரு சூழல் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தெரியுது. அதுல விஜயை கனெக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? இவங்களுடைய அடுத்த தேர்தலில் விஜய் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் சப்போர்ட் பண்ணால் கூடுதல் வெற்றி அவங்களுக்கு பெறும். தமிழ்நாட்டிலேருந்து குறைந்தபட்சம் ஒரு 10லேருந்து 20 எம்பிக்களை உருவாக்கி டெல்லிக்கு அனுப்பணும். அதுதான் வந்து ஜெண்டாவோட மிகப்பெரிய ஒரு டார்கெட். ஏன்னா இங்கிருந்து பிஜேபி போகிறவங்க அதிகபட்சம் 1 அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. அதுவே மிகப்பெரிய அசிங்கம். நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் 0-0-0ன்னு ஒரு எம்பி போட்டு கிளின்னு கிழிச்சிட்டாரு. இவங்க எங்கே வேணாலும் ஆளை காட்டுறானுங்க, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வேலை கட்ட முடியல, இவனுக்கு வேலை ஒட்ட கட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி பெரிய கிளாஸை எடுத்தார். அது எவ்வளோ பெரிய அசிங்கம். முடியாதா? ஆமாம், அதை முடிச்சு காட்டணும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து அமித்ஷா செய்கிறாரு. அந்த வேலையை வந்து அழகாக அவர் நீட்டாக மூவ் பண்ணுறாரு. இந்த சிபிஐ விசாரணை, இவங்க வந்து நீதி கிடைக்கும் சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அவங்க புலி வகையில் பிடிச்சிட்டதுக்கு பதிலாக அந்த முதல் வாயில்கிட்ட மாட்டிக்கினாங்க. இதுதான் உண்மை.